இவ்ளோ பெரிய வாய் வருது? யாரு உங்க அப்பன ஓடி? அங்க பாரு இவன் பாரு படுப்புல குடுறா. யார பாத்து சிலுபாரி கேக்குறா? யாரடி பாத்து? அப்படியே அடிச்சுனா 6 மாச்சு ஓடாரு. அம்மா அது ஒரு மாச்சு ரெண்டு மாச்சு இல்ல. அப்பா அப்படினா முறுக்குற அத முறுக்குவான் அப்புறமா பாரு. சரி உங்களை பார்த்த உடனே மச்சான் எனக்கு எப்படி தெரியும் இருக்கு? கைய போட்டு கேள்வி நேசி போட்டாளா? போனா வாங்கிக்கல விடு காத்தாளிக்கு. ஃபுல்லா வாங்கிக்கிறேன் ஃபுல்லாப்பா பேசுறேன். ஏடா நீ வாயில் வைக்கிறா? ஏன்டா கூப்பிட வரமானுக்கிறேன்? சத்தியமா சொல்றா இப்ப ஆம்பளைக்கு வேலை இருக்குதா? ஆம்பளைங்களுக்கு வேலை இருக்குதா? யா மாறடா இப்ப வேலை இருக்குதா? ஏப்பா இப்ப பொம்பளைக்கு வேலை எப்படி அவளுக்கு கேட்க வேலை படிக்கிறாங்க. ஏய் மாறடா குடியே என்ன பண்றோம்? ஏண்டி அவன் சொல்ற மாதிரி நீ ஏண்டி அவனை புடிச்சு போச்சா போறேன்னு கிடக்குற? நீங்க எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். ஆர்கெஸ்ட்ராலுக்கு இது ஒர்க் பண்றீங்களா? பண்றேங்க. அது செந்தூர் விக்கிக்கிறான் பாரு குட்டி. செந்தூர் விக்கியா அவங்க மாமாடா. எனக்கு அவர் மேல ஒரே கவனம். பாக்குறதுக்கு அவரு மாதிரி இருக்கிறியா? சேலத்துல இருந்து வந்துக்கிற மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா அவன் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன். செந்தூர் விக்கி. அதனால சேலெல்லாம் கலந்து வாழ மாமா. சேலெல்லாம் கலந்து வாயா. செவ்வாப்பேட்டா தாண்டி வாயா. நம்ம ஓரணெல்லாம் ஒதுங்கி போலாம். அதாவது நம்ம எங்கேயாவது ஒதுங்கி அப்படிக்கே போலாம் சாமி. சேலத்து பக்கம் நாங்க வரல சாமி. போட்டோ தொப்புருக்கா புடிச்சு வச்சுக்கின்னு ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. நான் வர மாட்டேன் சேலம் பக்கம்ல. உங்க மாதிரி ஆளுங்க சரியில்லை. தொப்புல ராத்திரி 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. ஏன்னா பைபாஸ் பூரா நாங்களே இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. உன்னை ஆளை பார்த்தா கண்ணு யாருக்குமே ஏய் அவனே சொன்னம்மா யாருக்குமே தெரியாது. ஐயோ என்ன ஒரு அழகா இருக்காங்களா சாமி. என்னடா இவ்வளவு அழகா இருக்கு சின்ன வயசுல. நிஜமா உன்னை பார்த்துனே கிளம்ப போல சாமி. என்னடா சின்ன பையன் பார்த்தா பாத்துனேக்கலான்ட்டு ஆசைய கைய பிடிச்சேன். அவனும் பாவம் ஏதோ அக்கா வந்துருக்கிறா. அக்கா வந்திருக்கேன் அப்படின்ற புடிச்சு வச்சா என்னை மறந்துட்டு தலைக்கீழ ஆறுங்க 2 பேரும். வருதுல அப்படி கூப்பிட்ட உடனே நீங்க என்ன சொன்னீங்க? தந்தையில மீன் வாங்கி தந்தையில மீன் வாங்கி ஏன்டா சின்ன பையன் இருந்தால ஆசைப்பட்டு வர. அவன் இல்லாத சூத்தால இடிக்காத நீ என்னன்றான்.
ஏன் எனக்கு இல்லையா எதுவும் என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு நீங்க பார்த்தா பல படம் தேடுற மாதிரி தெரியுது. பல பேரை பார்த்துட்டு வந்துருக்கிற மாதிரி தெரியும். அம்மா இவன் சாதாரணமான ஆளுடைய ஆயா அம்மா அப்படியே பிஞ்சிலே விளைஞ்சி வெங்காயம் வித்து மிச்சாண்டு மடலி கட்டி எட்டு மரம் வரலாம். இஞ்சியிலே வெங்காயம் வைக்கிறாரா? அப்படியே தீவிரமா இப்ப வெடுக்கு நிக்குது. நீ அது காரணம் யாரு? யாரு? சந்தையில மீன் வாங்கி குழம்பு அந்த குழம்பு பாக்கிறதுக்கு சின்ன பசங்க இருக்கிறாங்க, அழகா மீன் குழம்பு செஞ்சு போடலாம் வாய்க்கு ருசியா அப்படின்னு சொல்லி மீன் குழம்பு வச்சேன். அப்படியே கொத்தமில்லு பத்தலன்னு சொல்லிட்டு நடு ஜாமத்துல 10 மணிக்கு மேல அப்பூடி குத்துறீங்களே மாமா. குழம்புக்கு கொத்தமல்லி வைக்கலன்னா மீன் குழம்பே ருசியா இருக்காது. ஜாமம் குத்து குத்துறீங்களே, நல்லா இருக்குதா உங்களுக்கு? நல்லா இருக்குதா? உனக்கு குத்தலாம் விடு. குத்துறியா? என்னாத்து குத்துவ? நீதானே சொன்ன குத்துறேன். குத்துறன்னா அடிக்கிறேன்னு அர்த்தம். சரிம்மா. நீ என்ன பண்ணுவ? என்னமா பண்றியா? ஆக மொத்தம் பார்த்தா 2 பேரும் பார்த்தா என்னமோ என்ன பண்ண எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம். கை பாவனே தெரியல. சொல்லுமா என்ன நினைப்பாங்க இப்படி பார்த்தா? நல்லா இருந்தா நம்ம என்னைக்கு பொம்பளைங்களை மதிக்கிறோம். எப்படி பொம்பளைங்க மதிக்கிறீங்களா நீங்களா? இந்த கம்பெனிலேயே 3 பேர் இருக்கிறாங்க பொம்பளைங்களை மதிக்கிறவங்க. நான் ஒருத்தன், சரி அவன் ஒருத்தன், 2 பேரு. இன்னொரு ஆளு மெயின் எங்களே கூட மேலா மதிக்கிறாரு. ஒரு ஆளு இருக்கிறாரு எங்க குருநாதர். இன்னொரு பப்புனுக்குறாரா? எங்க குருநாதர். யாரு குருநாதர்னு சொல்லி பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். யாருப்பா சொல்லு பார்க்கலாம். அப்பா வாடா மூஞ்சி காமியா. பொம்பளை எப்படி மதிக்கணும்? எப்படி அத்தா நீ போகாத இடம் போனா உனக்கு செருப்படி. மீன் காட்டு காவேரி படத்துல வாய மூடு. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற?